வணக்கம். சீஃப் ஆஃபீஸர் கே ரமேஷ்குமார், முனிசிபல் பாய்ஸ் ஸ்கூல், 12 தமிழ்நாடு பட்டாலியன், சேலம். ஆன்லைன் என்ரோல்மெண்ட் முடித்து யூனிட் அப்ரூவல் பெற்ற மாணவர்களுக்கு எவ்வாறு பேங்க் டீட்டெயில்ஸை ஆன்லைனில் ஆட் செய்ய வேண்டும் என்பதை பற்றி காண்போம். இது ஜேடிஎஸ்டி, ஜேடபிள்யூ, எஸ்டபிள்யூ, என்சிசி என்ரோல்மெண்ட் முடிச்ச எல்லாருமே இதை செஞ்சால் தான் மாணவர்களுக்கு அந்த பெனிஃபிட் போய் சேரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரௌசரில் போகிறோம். ப்ரௌசரில் போய்ட்டு நம்ம என்சிசி இன்டகிரேட்டட் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் அந்த லாகிங் பேஜுக்கு போகிறோம். லாகிங் பேஜில் ஸ்டூடெண்ட்டோட என்ரோல்மெண்ட் நம்பரை கொடுக்குறோம். கொடுத்துட்டு பாஸ்வேர்டுங்கிற வார்த்தையை நம்ம டைப் அடிக்கிறோம். பாஸ்வேர்டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம டைப் அடிச்சுட்டு கீழே கேப்சர் அடிக்கிறோம். H5G. இப்போ லாகிங் ஆன பின்னால் சேஞ்ச் த பாஸ்வேர்டு. இப்போ ஓல்டு பாஸ்வேர்டை நம்ம கொடுக்கணும். ஓல்டு பாஸ்வேர்டு தான் கொடுத்துருக்குறோம். அந்த பாஸ்வேர்டை நம்ம அடிக்கிறோம். பாஸ்வேர்டு அடிச்சிட்டோம். நியூ பாஸ்வேர்டு நம்ம தான் கொடுக்கணும். நம்ம என்ன பாஸ்வேர்டு கேடட்ஸ் லைக் பண்ணுறாங்களோ அந்த பாஸ்வேர்டு தான் நம்ம கொடுக்குறோம். அதே பாஸ்வேர்டை மறுபடியும் இங்கே கொடுக்குறோம். இப்போ சேஞ்சிற பாஸ்வேர்டு நம்ம கொடுத்ததுனால சக்ஸஸாக போயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் அந்த பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ அதே என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுக்குறோம். அதே ஸ்டூடெண்ட்டோட என்ரோல்மெண்ட் நம்பரை கொடுத்துட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண பாஸ்வேர்டை இப்போ நம்ம டைப் அடிக்கிறோம். இப்போ அந்த கேப்சர் அடிச்சிடுறோம். மறுபடியும் இப்போ ஸ்டூடெண்ட் லாகிங் ஓப்பன் ஆகிடுது. இப்போ பாருங்கள், லாகிங் சக்ஸஸ்ஃபுல், ஸ்டூடெண்ட் லாகிங் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த என்ரோல்மெண்ட் ஃபார்மை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். இந்த என்ரோல்மெண்ட் ஃபார்மை ஓப்பன் பண்ண பின்னால் பாருங்கள், ஆட் பேங்க் டீட்டெயில்ஸும் வருது. அந்த ஆட் பேங்க் டீட்டெயில்ஸை நம்ம ஓப்பன் பண்ணிடுறோம். இப்போ இதில் நம்மளோட அந்த பசங்களோட பேங்க் டீட்டெயில்ஸு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அந்த பேங்க் டீட்டெயில்ஸை நம்ம இதில் கொடுக்குறோம். பேங்க் டீட்டெயில்ஸை ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் எடிட்டிங் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நம்ம மேக்ஸிமம் எடிட்டிங் ஆப்ஷனுக்கு போகாமல் கரெக்டாக நம்ம செஞ்சு சேவ் கொடுத்துட்டோன்னா போதும். இப்போ பேங்க் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்த உடனே பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இவ்வளோ தான். இந்த மாதிரி ஒவ்வொரு பசங்களுக்கும் கொடுக்கலாம். இதுக்கு மேலே வேணுனாலும் எடிட்டிங் டீட்டெயில்ஸில் போய் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அந்த எடிட்டிங் டீட்டெயில்ஸை பார்க்காமல் நம்ம செஞ்சுட்டு லாக் அவுட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு. இவ்வாறு நம்ம ஒவ்வொரு மாணவருக்கும் நம்ம செய்யணும். இது மாணவர்களே செய்யணும். ஜேடிவிங்களை மாணவர்கள் தவறுதலாக செய்கிறதுனால மாணவர்களை அருகாமையில் உட்கார வச்சு நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னால அவங்களுக்கு ஆன்லைனில் இல்லாத மாணவர்களுக்கோ மொபைல் இல்லாத மாணவர்களுக்கோ உபயோகமாக இருக்கும். எஸ்டபிள்யூ அவங்களும் மொபைல் வச்சுருக்காங்க. இல்லைனாலும் அவங்களுக்கு நம்ம கல்லூரியிலே கணினி வழியாக செஞ்சு முடிக்கலாம். இவ்வாறு சிறப்பாக செய்யணும்னு எல்லா ஏஎன்ஓஸையும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். சீஃப் ஆஃபீஸர் கே ரமேஷ்குமார், முனிசிபல் பாய்ஸ் ஸ்கூல், 12 தமிழ்நாடு பட்டாலியன், சேலம்.